ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்கே ஆடியோ உண்டிப்புதிர் காம்பத்தூர். இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபையரை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா டவர் பாக்ஸ்க்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ஒரு 8 இன்ச்சு, ஒரு மிட்ரேஞ்சு 5 இன்ச்சு மிட்ரேஞ்சு, ஒரு டியூட்ரு ஃபுல்லாக ஜிப்பு கம்பெனி யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இந்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மள்கிட்ட 2 ஆம்பிளிஃபையர் கொடுத்துருந்தாரு. ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் டீ பண்ணி கொடுத்துருந்தோம். ரெண்டாவது ஒரு ரீவருக்கு 5.1 ஆம்பிளிஃபையர் பண்ணி கொடுத்தோம். இப்போ அந்த 5.1 ரீவர் பண்ண ஆம்பிளிஃபையர்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்து வச்சுருந்தோம். அதை வச்சு நமக்கு ஒரு ஸ்டீரியோ பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். அவருக்காக இந்த ஆம்பிளிஃபையர் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். டவர் பாக்ஸுக்கு பக்காவாக மேட்சிங்காக இருக்குது இந்த ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபையரோட ஃப்ரண்ட் லுக்கு பார்த்திங்கன்னா இதுதான். இந்த ஆம்பிளிஃபையர் டீட்டெயில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் கொடுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஒவ்வொரு லைக்கும் நம்ம சேனலு க்ரோத்தாக இருக்கான ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பேனலோட ஃப்ரண்ட் வியூ நம்ம அந்த பேப்பர் ரிமூவ் பண்ணி உங்களுக்கு கிளியராக நம்ம காமிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ், மேட் பிளாக்ல யூஸ் பண்ணிக்கிறோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் பெனில் இருக்கும். இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். கஸ்டமருக்கு இந்த டிசைன் சென்ட் பண்ணோம். ஸோ இந்த டிசைனை நமக்கு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரண்ட் வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். பேனல் பார்த்தீங்கன்னா பிராண்டட் லுக்கில் இருக்கும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு. இந்த கேபினட்டோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா JPL 3900. இது வந்து ஃப்ரண்ட் ஆன் ஆஃப் சுவிட்ச் ஃப்ரெண்ட்ஸ். USB போர்டு பார்த்தீங்கன்னா பகாரியா ஒயிட் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா மிட்டுக்கான கண்ட்ரோல். மிட்டு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல்னு சொல்லுவாங்க. இது வந்து மிட்டு கண்ட்ரோல். இது பேஸ்க்கான கண்ட்ரோல், இது ட்ரிபிளுக்கான கண்ட்ரோல். இது வந்து மாஸ்டர் கண்ட்ரோல். மாஸ்டர் கண்ட்ரோல் லைட்டுக்காக நம்ம ப்ளூ கலர் LED லைட் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஃப்ரண்ட் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேபினெட்டு பேனலோட மாடல் நம்பர் பார்த்தீங்கன்னா JBL 3900 மாடல் நம்பர். இந்த மாடல் நம்பரில் வேணும்னு ஏதாவது ஆம்பிளிஃபை கேட்டிங்கன்னா இந்த மாடல் நம்பர் சொன்னீங்கன்னா நம்ம அதை போட்டு நம்ம பண்ணி கொடுத்துடலாம்.
இப்போ பேக் சைடு வியூ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேக் சைடு வியூ தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா 230 வோல்ட்டு ஏசி இன்புட் கொடுக்காக நல்ல குவாலிட்டியான ஹெவியான மென்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஃபியூஸ் ஹோல்டரு. 12 வோல்ட்டு கூலிங் ஃபேன் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே இருக்கிற ஹீட்டை வந்து நம்ம வெளியேற்றுறதுக்காக அந்த மாதிரி நம்ம வச்சுருக்கிறோம் இந்த கூலிங் ஃபேனு. இது லெஃப்ட் ரைட்டுக்கான டெர்மினல். சப் டெர்மினல் பார்த்திங்கன்னா டம்மியாக தான் இருக்கும். இது ஒரு சீரிய ஆம்புங்கிறனால இது டம்மியாக தான் வச்சுருக்கோம். இந்த ஆர்சிஏ சர்க்யூட் பார்த்தீங்கன்னா இந்த இதில் மட்டும் தான் இன்புட் கொடுக்க முடியும். இந்த ஒரு இன்புட் மட்டும் கொடுக்கலாம். இது ரெண்டும் டம்மியாக வச்சுருக்கிறோம். இந்த இன்புட் கொடுத்து நீங்கள் யூஎஸ்பியில் வந்து ஆக்சஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லைன் வந்து ஒர்க் ஆகிற மாதிரி நம்ம இது கொடுத்துருக்குறோம். இது வந்து எஃப்எம்க்கான ஏரியல் வயரு. இது கொஞ்சம் லென்த்தாக தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா கொஞ்சம் லென்த்தாக கொடுக்குறப்போ கொஞ்சம் சிக்னல் நல்லா கிடைக்கும். அதனால் வயர் வந்து கொஞ்சம் லென்த்தாகவே கொடுத்துருக்கோம். ஷார்ட்டாக கொடுத்தோன்னா உங்களுக்கு எஃப்எம் வந்து ஒரு கிளாரிட்டி கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் லென்த்து பண்ணி கொடுக்குறப்போ கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். பேக் சைடு வியூவில் தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இன்டீரியர் பார்ப்போம். இதுதான் இன்டீரியர் வியூ ஃப்ரெண்ட்ஸ். இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 28/028 5 ஆம்பியர், 12/012 1.5 ஆம்பியர், 012 1.5 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பவர் சப்ளை வந்து 3510 மெட்டல் டயோடு ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறோம். கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 10,000 50 வோல்ட் கெப்பாசிட்டி 2 யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 012 பார்த்தீங்கன்னா 4 1 ஆம்ஸ் டயோடு போட்டு ஆக்டிவேட் பண்ணியிருக்கிறோம். 1000 25 வோல்ட் கெப்பாசிட்டி ஒன்று யூஸ் பண்ணியிருக்கிறதுல 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து கூலர் ஃபேனுக்கும் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனுக்காக இந்த சப்ளை யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த 12/012 டாப்பிங் பார்த்தீங்கன்னா 2 1 ஆம்ஸ் டயர் போட்டு நம்ம .BCPயில் பவர் சப்ளை ரெடி பண்ணியிருக்கோம், ரெக்டிவேட் பண்ணி. இதில் வந்து 2600 MFT 25 வோல்ட்டில் ஒரு கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறோம். 12 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று, 5 வோல்ட் ரெகுலேட்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். 12 வோல்ட் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு எல்இடி லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். கண்ட்ரோல் நாபுக்கு வர எல்இடி லைட்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். 5 வோல்ட் வந்து யூஎஸ்பி போர்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா யூடியோட 2 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டவர் பாக்ஸ் நம்ம அவ்வளோ செலவு பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்காக நம்ம பவர் ஆம்ப் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆனாலும் ஸ்பீக்கருக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆம்ப் பார்த்திங்கன்னா குமாரோட ஸ்டீரியோ போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். SMT போர்டு இது. பிடி போர்டு எடுத்துட்டிங்கன்னா யூடியோட மிட் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட பேஸ் ரிசல்ட்டும் ட்ரிபிள் ரிசல்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். டவர் பாக்ஸுக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்குது. இந்த குமார் போர்டுக்கு இதுக்கும் நல்லா பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு. எந்த ஆல்ட்ரேஷன் தேவையில்லை. நம்ம பவர் ஆம்பில் மட்டும் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஆல்ட்ரேஷன் பண்ணி நம்ம டவர் பாக்ஸுக்காக மேட்ச் பண்ணியிருக்கோம். இது வந்து கெயினுக்கான ஃப்ரீ செட்டு. இந்த 2 ஃப்ரீ செட் லெஃப்ட் ரைட்டுக்கான கெயின் ஃப்ரீ செட் இது. இதில் இருக்க மிட் கண்ட்ரோல் ஃப்ரீ செட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணி ஃப்ரண்டில் கொடுத்துட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்டீரியர் வியூ. வயரிங்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஆம்பிளிஃபையர் தேவைப்பட்டுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள், நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருங்க, ஆல் நோட்டிஃபிகேஷனில். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.